என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். நம்ம இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். 4.1 நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. அப்போ இன்னைக்கு கிளாஸோட பார்த்தீங்கன்னா யூனிட் 4னுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது. பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது 3 யூனிட்டை உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியாக இருக்கோ அந்த 3 யூனிட்டை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கணும். எதையுமே மிஸ் பண்ணாமல் தரவு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் யூனிட்ஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸு ஆல்ரெடி அது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா போதும். 5 யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதில் 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. எந்த 3 யூனிட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 5th யூனிட் 3 யூனிட் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். தரவாக படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரிமைனிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துக்கணும். சரிங்களா? இன்றைக்கி 4.1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை என்னென்னா வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்னு கேட்டிருக்காங்க. அதை இது கூட என்னென்னா டயக்ராம் கேட்டு கூட கேட்கலாம். அதாவது என்ன, இதுக்கு டயக்ராம் வரைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கூட நம்ம கேட்கலாம். சரிங்களா? தமிழில் இதனுடைய கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா அணுக்கரு உலை அமைப்பு மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் பற்றி விளக்குகன்னு சொல்லி இதுக்கு கேட்பாங்க. சரிங்களா? செகண்ட் கேள்வி, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். தமிழில் என்ன, ரேடியோ கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் யாவைன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. மூணாவது கேள்வி, இந்த 2 கேள்வி ரொம்ப நல்லா படிச்சுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்டு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கும் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றி சொல்கிறாங்க. வேதி வினைகளுக்கும் அணுக்கரு வினைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தருகன்னு சொல்லி நம்ம கேட்கலாம்.